மேனாக் ஃப்ரோக்னோங். இந்த கதை 19ஆம் நூற்றாண்டில் மன்னர் ரோமா 4 ஆட்சி காலத்தில் பாங்காக், அதாவது தாய்லாந்தோட பேங்காக் ஃப்ரோனோங் பகுதியில் ஆரம்பிக்குது. அங்கு நாக் என்ற ஒரு அழகான இளம்பெண் வாழ்ந்து கொண்டிருக்கா. அவள் மாக் என்ற ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டு இருவரும் அன்போடையும் அக்கறையோடையும் மிகவும் சந்தோஷமாக வாழ்றினோம். எல்லாரையும் போலவே அவையும் தங்களோட முதலாவது குழந்தையை எதிர்பார்த்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் திடீரென்று அங்கே தாய்லாந்தில் போர் வெடிக்குது. மாக் இராணுவத்துக்காக அழைக்கப்படுறான். ஏன்னா அங்கே யூஸ்வலாக இளைஞர்கள் போருக்கு அழைக்கப்படுறது ஒரு வழக்கமாக இருக்குது. அது தாய்லாந்தில் மட்டும் கிடையாது, யூஸ்வலாக எல்லா நாட்டிலையும் அந்த காலப்பகுதியில் வழக்கமாக இருந்தது. மாக் இராணுவத்தில் சேர்ந்து போருக்கு செல்கிறான். மாக் போரில் இருக்கிற காலத்தில் நாக் கர்ப்ப காலத்தோட இறுதிக்கட்டத்தை அடைகிறார். ஒரு புயல் அடிக்கிற ஒரு இரவில் நாக்குக்கு பிரசவ வலி ஆரம்பிக்குது, பிரசவ வலி தொடங்குது. அந்த காலத்தில் மருத்துவ வசதி மிக மிக குறைவாக இருந்ததால் குழந்தை பிறப்பு மிகவும் ஆபத்தானது. இரண்டா அந்த காலப்பகுதிகளில் தான் குழந்தைகளோட பிரசவத்தில் வர இறப்பு வீதம் அதிகமாக இருந்த காலகட்டங்கள். நாக்கு கடுமையான பிரசவ வலியில் உயிரிழக்கிறா. குழந்தையும் அவாவோட சேர்ந்து இறக்குது. தாய்மக்களோட நம்பிக்கையின்படி கர்ப்பிணி பெண் குழந்தையுடன் இறப்பது மிகவும் ஒரு அசாதாரணமான மரணம். அதாவது அவங்களோட கலாச்சார ரீதியில் இப்படி மரணம் அடைந்தவர்கள் மிகவும் வலிமையான மற்றும் மிகவும் ஆவேசமான ஆவிகளாக, அதாவது பேய்களாக மாறுவார்கள் என்று நம்பப்பட்டது. நாக் வாட் மகாபூட் என்ற ஒரு கோவில், விஹாரி என்று சொல்லலாம் நினைக்கிறேன், அதுக்கு அருகே அடக்கம் செய்யப்படுறா. ஆனால் அவளோட காதல் அவளோட மரணத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவள் மீண்டும் தன்னோட வீட்டுக்கே திரும்புகிறா. அதாவது உயிருள்ள ஒரு பெண்ணா இல்லை, ஆவியா. மாக் ஒரு சில மாதங்கள் கழித்து போரோட போரில் இருக்கிற காயங்களோட, போர் வீர தழும்புகளோட வீட்டுக்கு திரும்புகிறாள். அவனோட வீட்டுக்கு அவன் இன்றையாய்க்கே நாக் தன்னோட குழந்தைய தழுவியபடி நிற்கிறத பார்க்குறான். அவன் மிகவும் சந்தோஷத்தில் மூழ்கி சந்தோஷமாக உள்ளுக்கு போகிறான் வீட்டுக்குள்ளே. ஆனால் அவன் ஒரு சில விஷயங்களை கவனிக்கலை. ஏனெண்டா முக்கியமாக அயலவர்கள் அவங்கள தவிர்த்தது, யாருமே அங்கே சுற்றிகளை யாருமே நாக் பற்றி பேச தயங்கியது. இப்படி ஒரு சில விஷயங்கள் அவங்க வினோதமாக இருக்கிறத மாக் கவனிக்க தவறான். மாக் தண்ணி அறியாமல் ஒரு ஆவியோட வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒரு நாக் மிளகாய் விழுது அரைத்து கொண்டிருந்தாள். அவளோட அந்த நாக்கோட கையில் இருந்த எலுமிச்சை கீழே தரையில் விழுந்து உருளுது. அதை எடுக்க படிக்கட்டில் இறங்காமல் அவள் தன்னோட கையை நீட்டுறா. ஆனால் அது சாதாரணமாக நீளாமல் அவ்வளோ தூரத்துக்கு நீண்டு அந்த எலுமிச்சை எடுக்குது. இப்போ தான் மாக் பயத்தில் உரைகிறான். என்னென்னா நாக்கோட கை மனிதனுக்கு சாத்தியமில்லாத அளவுக்கு நீண்டு தரையில் எலுமிச்சை எடுக்குது. அந்த நொடி அவன் உணர்றான், நாக் உயிரோட இல்லை, அவள் ஒரு மனிதர் இல்லைன்றதை. அந்த இரவு மாக் குளிக்க போகிறதா போய் சொல்லி போட்டு தண்ணீர் கூடையில் ஒரு துளை செய்து குளிப்பது போல் சத்தம் வர மாதிரி செய்து போட்டு அவன் அங்கேருந்து ஓடி செல்றான். அவன் ஒரு வழி இல்லாமல் அதுக்கு அவங்களோட வீட்டுக்கு அருகில் இருந்த அந்த கோயில், அதாவது விஹாரையில் தஞ்சமடைகிறான். தாயோட நம்பிக்கையின்படி, தாய் மக்களோட நம்பிக்கையின்படி ஆவிகள் புனிதமான கோயிலுடைய நிலத்துக்குள்ளே நுழைய இயலாது. இது நாகுக்கு தெரிய வருது. இப்போ தன்னோட கணவன் தன்னை பிரிஞ்சதை கண்டு நாக் பயங்கர ஆவேசம் அடைகிறார். அந்த கிராமம் பிரானாங்கன்ற அந்த கிராமத்தை அவளை அச்சுறுத்த வலிக்கிறா. இறுதியில் ஒரு சக்தி வாய்ந்த புத்தமத துறவி, அதாவது சோம்டேஜ் தோ என்றவர் நாக்கூட ஆவியை அடக்குறார். அவளது மண்டையோட்டின் முன்னெற்றி பகுதியை ஒரு தாயத்தாக மாற்றி அதன் மூலம் அவளோட ஆவியை கட்டப்படுத்துறார். அதுக்கு பிறகு நாகினோட ஆவி அமைதி அடைஞ்சு மறையுது. இது அந்த சோகமான ஸ்டோரியின் சாராம்சம். இதோட பின்னணியும் வரலாறும் பார்த்தோம்னா, தாய்லாந்து கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணுக்கும் குழந்தையின் பிரசவத்தின் போது, அதாவது ஒரு பெண்ணும் குழந்தையும் பிரசவத்தின் போது ஒன்றாகிறப்பது மிகவும் அபசோனமாக பார்க்கப்படுது. இங்கே சில பேர் நம்மளோட ஊர்களில் பூனை குறுக்க போகிறது அப்படின்னு ஒரு சிலதை நாங்கள் பார்க்குற போல, அங்கே ஒரு பெண்ணும் குழந்தையும் பிரசவத்தின் போது இருக்கிறது மிகவும் அபசோனமான ஒரு சவனமாக பார்க்கப்படுது. இவர்களோட ஆன்மாவுக்கு 2 மடங்கு சக்தி இருக்கும் என்று நம்பப்படுது.
இப்போ நாக்கோட கதாபாத்திரம் வந்து இந்த நம்பிக்கையின் உச்சகட்ட ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். வரலாற்று உண்மை என்னென்னு பார்த்தா நாக்குன்ற பெண் வந்து உண்மையாகவே வாழ்ந்திருக்கா என்று தாய்லாந்து பொதுமக்கள் வந்து இப்போவும் நம்புகிறாங்க. வாட் மஹாபுட் என்ற ஒரு கோயிலில் வந்து இன்றைக்கும் நாகைக்காக ஒரு சன்னதி இருக்குது. அங்கே வந்து அவளோட உருவச்சிலை வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து அவளுக்கு பட்டு துணி, குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் மற்றும் உணவுகளை வந்து படைத்து வழிபடுகிறோம். இது ஒரு ஆழமாக நாங்கள் பார்த்தோம்னா மேனாக்கு வந்து ஒரு சாதாரண பேய் கிடையாது. அவளோட கதாபாத்திரம் வந்து 3 பெருமானங்களை கொண்டு வந்து துயரமானதாய் தன்னோட குழந்தையை வளர்க்க முடியாமல் போன இறுக்கம் வந்து அவள் ஒரு பேயை அலைக்கழிக்குது. அவளோட அந்த அவள் பாடம் தாலாட்டு பாடல்கள் வந்து மிகவும் சோகமானவை என்ன மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, அதே நேரத்தில் பழிவாங்கிறவை தன்னோட காதலுக்கு இடையூறாக இருப்பவளை வந்து அவள் வந்து இரக்கம் இல்லாமல் தாண்டிக்கிறாள். இது வந்து அவளோட பாதுகாப்பற்ற தன்மையை வந்து காட்டுது. இதே நேரத்தில் நித்திய காதல் என்று சொல்லலாம், அதாவது மரணம் கூட எங்களை பிரிக்காது என்ற ஒரு சொல்லுக்கு வந்து நாக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமாக வந்து பார்க்கப்படுறா. இதோட கலாச்சார தாக்கம் பார்த்தோம்னா இந்த கதை வந்து தாய்லாந்து மக்களிடையே உண்மையிலேயே மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் 30 திரைப்படங்களுக்கு மேலே இந்த கதையை மையமாக வச்செடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து 1999 வழியான நாங் நாக் என்ற வந்து ஒரு திரைப்படம் மற்றும் 2013 வழியான பிமாக் என்ற ஒரு படம் வந்து உலக புகழ் பெற்ற அளவுக்கு ஃபேமஸான ஒரு படங்கள். அதே நேரத்தில் இப்போ இராணுவத்தில் சேர தகுதி பெறாத இளைஞர்கள் வந்து அவர்கள் தவிர மற்ற குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிற பெண்கள் வந்து இன்னைக்கும் வாட் மஹாபுட் கோயிலுக்கு சென்று அந்த நாக்கை வந்து வழிபடுறேன். நாக்கு வந்து தன்னோட கணவனுக்காக பிரிந்ததால மற்றவர்கள் பிரியக்கூடாது என்ற கருணையில் வந்து வரம் அளிப்பதாக வந்து அவை தாய்லாந்து மக்கள் வந்து நம்புகிறோம். இன்னொரு உலகம் என்னன்னா, பௌத்த மதத்தோட கோட்பாட்டின்படி ஒரு ஆன்மா வந்து மறுபிறவி எடுக்க வேண்டுமானா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசையும் வந்து துறக்கணும். ஆனால் வந்து நாக்கு வந்து தன்னோட அதிகப்படியான கணவன் மீதான அதிகப்படியான பற்று மற்றும் காதல் காரணம் வந்து தன்னை பிணைச்சு கொள்கிறாள். இதே வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்ற புத்தரோட தத்துவத்தை வந்து பறைசாட்டுது. இறுதியில் வந்து அவள் துறவியால் அடக்கப்படுறதும் அவளோட ஆன்மாவுக்கு ஒரு விடுதலையாக வந்து பார்க்கப்படுது. இதுதான் இந்த தாய்லாந்து மக்களோட சோகமான ஒரு பேய் கதை, அதாவது urban legend. முடிவாக வந்து மேனாக் கதை என்பது வந்து ஒரு பயத்தை விடவும் ஒரு பெண்ணோட வந்து அழியாத அன்பையும் ஒரு பிரிவின் வலியையும் பேசுகிற ஒரு காவியம். தாய்லாந்து மக்கள் இதயங்களில் மேனாக் வந்து ஒரு பேயா மட்டும் இல்லாமல் ஒரு தேவதையாகவும் காதலோட சின்னமாகவும் இன்னைக்கும் வாழ்ந்து வரார். இது தி டார்க் லெஜண்ட்.